சிம்ம ராசி நேயர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க, சிம்மராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறார். அந்த சாவி வேறு எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மன பாரத்தை பாதியாக குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்கு. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய சிம்மராசி பலன்களுக்குள்ள போலாமா? அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு மாபெரும் வரலாற்று திருப்பம் காத்திருக்கிறது. பல காலமாக நீங்கள் எதற்காக ஏங்கி கொண்டிருந்தீர்களோ, எந்த ஒரு மாற்றத்திற்காக விழி பிதுங்கி காத்திருந்தீர்களோ, அந்த விஷயம் இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குறிப்பிட்ட தொலைபேசி அழைப்பு அல்லது ஒரு தகவல் உங்கள் தலை விதியையே தலைகீழாக மாற்றப் போகிறது என்பது உறுதி. இத்தனை நாட்களாக நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகிறது, நமக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா என்று நீங்கள் நினைத்து வருந்திய அத்தனை கவலைகளுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. உங்கள் ராசிக்கு இப்போது இருக்கும் கிரக நிலைகளை ஆராயும் பொழுது நீங்கள் கடந்து வந்த பாதையில் படாத பாடுபட்டு விட்டீர்கள் என்பது தெரிகிறது. சொந்த பந்தங்கள் மத்தியிலும் பழகியவர்கள் மத்தியிலும் நீங்கள் சந்தித்த அவமானங்களும் ஏமாற்றங்களும் சொல்லணும்னா துயரத்தை தந்திருக்கும். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? அந்த முடிவுதான் இனி வரக்கூடிய நாட்களில் மிக பிரம்மாண்டமாக நிகழப்போகிறது. கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். கடந்த சில மாதங்களாக நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியமும் முழுமையாக வெற்றி அடைந்திருக்காது. சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே ஆளுமை திறன் கொண்டவர்கள், சூரியனை போல பிரகாசிக்க விரும்புபவர்கள். ஆனால் அந்த திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காமல் பல இடங்கள் உங்களை இருட்டிலேயே தள்ளியிருப்பார்கள். கையில் பணம் வரும், ஆனால் வந்த வேகத்தில் கண்ணுக்கு தெரியாத செலவுகளாக கரைந்து போயிருக்கும். யாரை நம்பினீர்களோ அவர்களே முதுகில் குத்திய வழியை நீங்கள் பல முறை உணர்ந்திருப்பீர்கள். உழைப்பு உங்களுடையதாக இருக்கும், ஆனால் அதற்கான அங்கீகாரம் மட்டும் வேறு யாருக்கோ போயிருக்கும். இத்தனை வழிகளையும் மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டு வெளியில் சிரித்த முகத்தோடு வாழ்ந்த உங்களின் அந்த தியாகமான மனதிற்கு இப்பொழுது பிரபஞ்சமும் கிரகங்களும் சாதகமாக திரும்ப தொடங்கிவிட்டன. குறிப்பாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு நற்செய்தி ஒரு நபர் மூலமாகவோ அல்லது ஒரு தொழில்நுட்ப தகவல் மூலமாகவோ உங்களை வந்து சேரப்போகிறது. அந்த செய்தி உங்கள் காதுகளில் விழும்பொழுது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் கோடை வெயிலில் வைத்த பனித்துளி போல மெல்ல மெல்ல விலகிவிடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிறுவனத்திலிருந்து நேர்காணல் அழைப்பு அல்லது பணி நியமன ஆணை வரக்கூடும். உங்கள் மனதிற்குள் இதுவரை இருந்த தேக்க நிலை மற்றும் குழப்பங்கள் நீங்கி இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு தெளிவான நீரோடை போன்ற சிந்தனை பிறக்கும். யார் உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள், யார் உங்களுக்கு பின்னால் குழி பறிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரிய வரும். உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை மட்டும் கேளுங்கள், அது உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும். சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே சூரியனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் என்பதால் உங்கள் வார்த்தைகளில் ஒரு கம்பீரமும் அதிகாரமும் இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் உங்கள் அதிகாரமே உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கலாம். அந்த நிலை மாறி இனி வரும் காலம் உங்கள் உழைப்பிற்கு வட்டியும் முதலுமாக பலன்களை தரப்போகிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். முடங்கி கிடந்த முதலீடுகள் மீண்டும் உயிர் பெற்று லாபத்தை பெற்றுத்தரும். பழைய சரக்குகள் விற்று தீரும். புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். இதுவரை இருந்த போட்டிகளும் பொறாமைகளும் உங்களை விட்டு விலகிச் செல்லும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் தடையின்றி தேடி வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரும் பலமாக அமையும். மேல் அதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள்.
நீங்கள் செய்த பழைய தவறுகள் மன்னிக்கப்படும் அல்லது அவை உங்களுக்கு ஒரு பாடமாக அமைந்து புதிய பாதையை திறக்கும். பணப்புழக்கம் இனி உங்கள் வீட்டில் தாராளமாக இருக்கும். அடமானத்தில் இருந்த நகைகளை மீட்பதற்கும் பழைய கசப்பான கடன்களை அடைப்பதற்கும் இதுவே சரியான தருணமாக அமையும். உங்கள் கௌரவம் சமூகத்தில் உயரப்போகிறது. ஒரு காலத்தில் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் இனி உங்களை வியப்புடன் அண்ணாந்து பார்க்க போகிறார்கள். குடும்பத்தில் இருந்த கசப்பான சம்பவங்கள் மறைந்து கணவன் மனைவியிடையே ஒரு ஆழமான ஒற்றுமை பலப்படும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் புரிந்து கொள்ளும் பக்குவம் வரும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர அதிக வாய்ப்புகள் உள்ளன. தடைபட்ட சுபகாரியங்கள், குறிப்பாக திருமண பேச்சுக்கள் இனி சுமூகமாக முடியும். உங்களுக்கு ஏற்ற குணமும் அன்பும் கொண்ட வாழ்க்கை துணை உங்களை நாடி வருவார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் உங்களுக்கு பெரிய மனபாரமாக இருந்திருக்கும். இனி அவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் பெரும் மதிப்பும் மரியாதையும் சேரும் தருணங்கள் அமையும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் சட்ட ரீதியாகவோ அல்லது பெரியவர்களின் பேச்சுவார்த்தை மூலமாகவோ உங்களுக்கு சாதகமாக முடியும். நீண்ட நாள் இழுபறியில் இருந்த வழக்குகளில் வெற்றிகள் கிட்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள் மற்றும் மன அழுத்தங்கள் அடியோடு மறையும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடலில் ஒரு புது தெம்பும் உற்சாகமும் பிறக்கும். முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும். நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குலதெய்வத்தின் அருள் இப்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதால் உங்களை சுற்றியிருந்த எதிர்மறை சக்திகள் மற்றும் கண் திருஷ்டிகள் விலகி ஓடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அது உங்களுக்கு ஆழ்ந்த மன அமைதியை தரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் போது அந்த இறைவனின் பேரருளை நீங்கள் நேரடியாக உணர்வீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் ஒரு வெற்றிக்கான மைல் கல்லாகவே இருக்கும். பழைய கசப்புகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு புதிய நம்பிக்கையுடன் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். நீங்கள் இதுவரை செய்த தர்மங்களும் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்த உதவிகளும் இப்பொழுது உங்களுக்கு புண்ணியமாக திரும்ப வருகின்றன. யாருக்காகவும் உங்கள் சுய மரியாதையை விட்டு கொடுக்காதீர்கள். வரப்போகும் அந்த முக்கிய அழைப்பு உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு மிக பெரிய ஆயுதமாக இருக்கும். அந்த நல் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சோம்பேறித்தனத்தை தவிர்த்து கடினமாக உழையுங்கள். உலகம் உங்களை மெச்சும் காலம் வந்துவிட்டது. உங்களை பற்றி அவதூறு பேசியவர்கள் இப்பொழுது உங்கள் அசுர வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவார்கள். பண விவகாரங்களில் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். புதிய முதலீடு செய்யும் பொழுது அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெறுவது அவசியம். யாரிடமும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை நிறுத்திவிட்டு செயலில் மற்றும் உங்கள் திறமையை காட்டுங்கள். மாணவர்களுக்கு இது கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் காலகட்டம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு வேலைக்கான வாய்ப்புகள் கைகூடும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களின் கனவுகள் நனவாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். உங்கள் கைராசி கூடும் காலம் வந்துவிட்டது. சுயதொழில் செய்ய நினைக்கும் பெண்களுக்கு வங்கி கடன் வசதி எளிதாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புகழும் தேடி வரும். சமூகத்தில் நீங்கள் ஒரு முக்கிய ஆளுமையாக உருவெடுப்பீர்கள். உங்கள் பேச்சிற்கு ஒரு தனி காந்த ஈர்ப்பு இருக்கும். அதை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள். சிம்மராசிக்காரர்கள் அடிப்படையில் மற்றவர்களை வழிநடத்தும் குணம் கொண்டவர்கள். ஆனால் பலமுறை நீங்கள் செய்த உதவியே உங்களுக்கு துரோகமாக திரும்ப ஆரம்பிக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தலைமைத்துவம் சரியான முறையில் மதிக்கப்படும். உங்கள் நண்பர்கள் வட்டத்திலே புதிய மற்றும் நேர்மையான நபர்களின் சேர்க்கை உண்டாகும். அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருப்பார்கள். இதுவரை உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து தாமாகவே விலகிச் செல்வார்கள். நீங்கள் யாரையும் பழிவாங்க தேவையில்லை. காலம் அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கும். வாகன யோகம் கைகூடி வரும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த கார் அல்லது சொகுசு வாகனம் வாங்கும் சூழல் அமையும். வீடு கட்டும் கனவுகள் நனவாகும். வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்லும் யோகம் உண்டாகும். நிலம் தொடர்பான முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரும் லாபத்தை பெற்றுத்தரும். பழைய மனக்கசப்பு எதுவாக இருந்தாலும் அவற்றை மறந்து உறவினர்களிடம் கனிவாக பேசுங்கள். தொழில் ரீதியாக புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள். அது உங்கள் வருமானத்தை 2 மடங்காக மாற்றும். ஏற்றுமதி இறக்குமதியில் தொழில் செய்பவர்களுக்கு புதிய சந்தைகள் திறக்கும்.
ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிட்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வார்த்தைகளுக்கு சமூக மதிப்பு கொடுக்கும். மேடை பேச்சாளர்கள் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது புகழை தேடித்தரும் காலகட்டம். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு மாற்றங்கள் தெரிந்தாலும் உடனே கவனிப்பது நல்லதுங்க. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. குறிப்பாக வெளி உணவுகளை தவிர்ப்பது உங்கள் புத்துணர்ச்சியை தக்க வைக்கும். மன அமைதிக்காக யோகா மற்றும் தியான பயிற்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு பெரும் பலத்தை பெற்றுத்தரும். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும். அங்கு சென்று வருவதன் மூலம் உங்கள் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். வேண்டுதல்கள் நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் திட்டமிடுதல் மிகவும் அவசியம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் கிரகங்கள் உச்சம் பெறுவதால் நீங்கள் தொடும் காரியங்கள் அனைத்தும் துலங்கும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் அனைத்தும் விலகும். உண்மையான அன்பு உங்கள் குடும்பத்தில் மலரும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும். அவர்களுடன் உரையாடல்கள் உங்களுக்கு மன நிம்மதியை பெற்றுத்தரும். பிள்ளைகளின் கல்வி செலவுகளுக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் கைகூடும். உறவினர்களுடன் இருந்த மன கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். ஆனால் அதே சமயம் அவர்கள் உங்கள் அந்தரங்க விஷயங்களில் தலையிட அனுமதிக்காதீர்கள். உங்கள் ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது உங்கள் பலத்தை அதிகரிக்க செய்யும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் நேரத்தையும் சக்தியையும் சேமிக்கும். சிம்மராசி நேயர்களே, நீங்கள் ஒரு ராஜாங்க வாழ்க்கையை வாழப்போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் அதற்கான முதல் அஸ்திவாரமாக இருக்கும். உங்களின் நேர்மைக்கும் உண்மைக்கும் இப்பொழுது அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. இத்தனை காலம் இருட்டிலிருந்த உங்கள் வாழ்க்கை இனி பிரகாசமான ஒளியை நோக்கி பயணம் செய்ய போகிறது. எதற்கும் அஞ்சாதீர்கள். உங்கள் பலமே உங்கள் தன்னம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையுடன் புதிய பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சி உங்கள் வாசலில் வந்து நிற்கப் போகிறது. இனி வரும் காலங்களில் நீங்கள் சேமிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் கிடைக்கும் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யாமல் எதிர்கால தேவைகளுக்காக சேமித்து வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன் மாதிரியாக திகழுங்கள். தர்ம காரியங்களில் ஈடுபடுவது உங்கள் சங்கதியினருக்கு புண்ணியத்தை சேர்க்கும். உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். தினமும் ஒரு 10 நிமிடம் தனிமையில் அமர்ந்து உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அது உங்கள் தவறுகளை களைந்து உங்களை சிறந்த மனிதராக மாற்றும். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் தானாக விலகத் தொடங்கும். எப்போதோ ஒரு முறை பார்த்த நண்பர்கள் இப்பொழுது உங்கள் உதவிக்கு வருவார்கள். அவர்களிடமிருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுத்தரும். நீங்கள் இத்தனை காலம் இழந்த செல்வம் மற்றும் செல்வாக்கை மீட்டெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் தைரியம் இப்போது இரட்டிப்பாகும். சவால்களை கண்டு அஞ்சாமல் அவற்றை வெற்றிக்கான ஏணிகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் இந்த அற்புத மாற்றங்கள் தற்காலிகமானவை அல்ல. இவை உங்கள் நீண்டகால உழைப்பிற்கு இறைவன் கொடுக்கும் நிரந்தர வெகுமதி. மகிழ்ச்சியோடு இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு பிறருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு முன் மாதிரியாக மற்றவர்களுக்கு அமைய போகிறது. எதற்காகவும் யாரிடமும் கையேந்தும் நிலை இனி வராது. தன்னிறைவு பெற்ற வாழ்வை நோக்கி நீங்கள் நடை போட போகிறீர்கள். உங்களுடைய விடாமுயற்சிதான் உங்கள் வெற்றியின் ரகசியம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். புதிய முதலீடுகளில் மட்டும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுங்கள். குறிப்பாக பங்குச்சந்தை மற்றும் பெரிய நிதி பரிவர்த்தனைகளில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. உங்கள் வீட்டில் பெரியவர்களின் ஆசிகளை பெற்று புதிய காரியங்களை தொடங்குங்கள். அவர்களது ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரும் பாதுகாப்பை பெற்றுத்தரும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து கொண்டாடுங்கள். நீங்கள் கொண்டாடப்பட வேண்டிய நபர்கள். உங்கள் உறவினர்கள் அனைவரும் நன்றாக பாராட்டி உங்களை ஒரு பெரிய இடத்தில் வைத்து உங்களை கொண்டாட போகிறார்கள். உங்களின் கடந்த கால கஷ்டங்களை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். வாய்ப்பு உங்கள் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் தயவு செய்து தவற விட்டாதீர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் நெருப்பு தத்துவ ராசி என்பதால் உங்கள் கம்பீரம் எப்போதும் உங்களை வெற்றியாளராக வைத்திருக்கும். இறுதியாக சிம்மராசி அன்பர்களே, உங்கள் வெற்றி பயணம் தொடங்கிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வின் ஒரு புதிய பொற்கால அத்தியாயத்தின் தொடக்கம். அந்த புதிய தொடக்கம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நீங்கள் மாதம் ஒரு முறை அல்லது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கடைபிடியுங்கள். ஒருபோதும் அந்த வழிபாட்டை கைவிடாதீர்கள். உங்களால் முடிந்த
பொருளை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுங்கள். கட்டாயம் சர்க்கரை பொங்கல் வைப்பதை நீங்கள் ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். போக முடியாவிட்டால் உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து உங்களை காக்கும். இனி உங்கள் வாழ்வில் சோகங்களுக்கு இடமில்லை. இத்தனை நாள் சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். இந்த மாற்றத்தை நீங்கள் முழு மனதோடு வரவேற்க தயாராக இருங்கள். தேவையற்ற பயத்தை உதறி தள்ளுங்கள். வெற்றி கோட்டை தொடப்போகும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஆசிகள் எப்பொழுதும் உண்டு. உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரியுங்கள். இந்த உலகில் உங்களால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காணப்போகும் விஸ்வரூப வளர்ச்சி உங்கள் பரம்பரைக்கே பெருமை சேர்க்கும் விதமாக அமையட்டும். அந்த அரிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையின் உச்சாணி கொம்பிற்கு செல்ல வாழ்த்துகிறேன். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.